الله أكبر الله أكبر. அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்னைக்கு கடைசி 30வது நோன்பு. சஹார் நேரம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒலை ஏற்றி விட்டேன். ஒலை ஏற்றிட்டு ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தொழுகைக்காக தொழுது நின்றாச்சு. தொழுது முடிச்சாச்சு. தொழுது முடிஞ்சோடனே கிச்சனுக்கு போயிட்டு சாப்பாடு வச்சுருந்தேன். அது வெந்துச்சான்னு பார்த்துட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கை எடுத்து தோல் சீவி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி தயிர் சோறு உருளைக்கிழங்கு ஃப்ரை. சின்ன பையன் நைட்டு சொல்லிட்டு படுத்தான், அம்மா இன்னைக்கு காலையில் சமையலுக்கு எனக்கு தயிர் சோறு பொட்டேட்டோ ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு படுத்தான். ஸோ அதனால் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறேன். பொட்டேட்டோவை நம்ம ஸ்லைஸாக வெட்டிக்கிறோம். ஸ்லைஸாக வெட்டிக்கிறோம். வெட்டிட்ட பிறகு எல்லாத்தையும் அதே மாதிரி வெட்டி முடிச்சுட்டு மசாலா தடவுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு அதுக்கு சாப்பாடு வந்துடுச்சு. சாப்பாடை வடிச்சாச்சு. சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்ற இடத்துல வச்சுட்டு என் சின்ன பையனை எழுப்புறதுக்காக எனக்கு தெரியவே வேலையே. எத்தனை வாட்டி எழுப்பினாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் எழுந்திக்க மாட்டான். பாருங்கள், உள்ளேருந்து எழுப்பிட்டேன். அவனை எழுப்பிட்டு வந்த பிறகு ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துலேயே தயிரையும் தாளித்து விட்டுருக்கேன். தயிருக்கு தேவையானது கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அது எல்லாத்தையும் போட்டு தயிரை தாளித்து விட்டுட்டு பொட்டேட்டோயும் சைடில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி தாளித்து விட்டாச்சு. அதையும் இறக்கி விட்டுட்டு நைட்டுக்கு பூண்டு குழம்பு கொஞ்சம் பண்ணியிருந்தேன். இந்த பூண்டு அனைத்தையும் சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணி கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான், பொட்டேட்டோ ஃப்ரை ஆகிடுச்சு. பொட்டேட்டோவை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தையும் போட்டு எடுத்தாச்சு. அதோட இந்த வத்த குழம்பு கிண்டி விட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஷிஃப்ட் பண்ணி அங்கே சாப்பிட்ற இடத்துல வச்சுட்டு இருந்தேங்க. திரும்பவும் பாருங்கள், என் சின்ன பையன் படுத்துக்கிட்டு இருக்கான். எழுப்புறான் பாருங்கள், எந்திக்கவே மாட்டாங்க. எத்தனை வாட்டி எழுப்புனாலும் காலையில் எனக்கு இவனை எழுப்புறது பெரிய வேலையாக இருக்கும். எந்திக்கவே மாட்டான். திரும்ப திரும்ப எழுப்பிட்டே இருக்கும் பாருங்கள். பாருங்க, திருப்பி எழுப்பிட்டுருக்கேன் பாருங்க. இப்படிதாங்க டெய்லி அவங்ககிட்ட மல்லு கட்டணும். என் பெரிய பையன் அவன் ஒரு வாட்டி எழுப்புறதோடு எந்திரிச்சிடுவான்.
எங்கள் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்க ஆண்டி எழுப்பி கூட்டிட்டு வரலான்னு போயிருக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் எங்கள் வீட்டில் சேர்ந்து தான் சகர் செய்வாங்க. அவங்களும் கூப்பிட்டு வந்தாச்சு. தயிர், பொட்டேட்டோ ஃப்ரை, சாப்பாடு, பூண்டானம், வெண்டைக்காய் ஃப்ரை. ஸோ இதுதான் எங்களுடைய 13th சஹர் மெனு. நாங்கள் தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். இந்த 2 பேர் காம்போ இருக்குல்ல, எல்லாம் ஒருத்தர் பேசினதே பேசிக்கிட்டு இருப்பாங்க. தெரியல எவ்வளோ நேரம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னும் முகத்தை தொடங்கிட்டு இருக்கிறான். நேரம் ஆகிறது சஹருக்கு சின்ன வந்தாங்க. இப்போ தான் மூஞ்சி கழிட்டு வராங்க. சீக்கிரம் வாங்க சாப்பிடுங்க. பாருங்க என்ன நோம்பு கடைசி நோம்பா ஐயாசு எத்தனாவது நோம்பு வச்சிட்டியா? வெற்றிகரமா எத்தனை நோம்பு வச்சிருக்க? ஏன் என்ன ஆச்சு ஒரு நோம்பு? ஆண்டி எத்தனாவது நோம்பு முடிஞ்சிச்சா? அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த நாளுக்காக அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். நேரம் யாருக்காகவும் நிற்காது. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன பாரு